ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறது ஒரு டிவி சீரிஸ். சீரிஸோட நேம் ஸ்குவிட் கேம் சீசன் 2. இது ஒரு சர்வைவர் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸ்க்கு சீசன் 1 2021ல ரிலீஸ் ஆனுச்சு. அது உலக லெவல்ல மிகப்பெரிய ஹிட் அடிச்சுச்சு. ஸோ அதோட சீக்வலா 2வது சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். வாங்க இந்த சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். சீசன் 1 பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்குவிட் கேம்னா என்ன அப்படிங்கிறது. அதோட அவுட்லைனை தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இது ஒரு கொரியா பேஸ்டு சீரிஸ். இந்த சீரிஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கடன் வாங்குனவங்க, இந்த மாரி பணத்தால கஷ்டப்படுறவங்களலாம் தேடி புடிச்சு ஒரு ஆள் இந்த ஸ்குவிட் கேம்க்கு வர வைப்பாங்க. ஸ்குவிட் கேம்ங்கிறது ஒரு தீவு மாரி இருக்க பகுதியில சின்ன பசங்க அவங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாம் பெரியவங்களுக்கு விளையாடுற மாரி பண்ணுவாங்க. அந்த விளையாட்டுல தோக்குறவங்க இறந்துருவாங்க. ஃபைனலா ஜெயிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் கிடைக்கும். இதான் ஸ்குவிட் கேம். இந்த விஷயங்கள லைவா பணக்காரங்க உட்கார்ந்து பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு டீம் வந்து இந்த ஸ்குவிட் கேம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. சீசன் 1ஓட எண்டுல ஹீரோ அந்த ஸ்குவிட் கேம்ல வின் ஆகி பெரிய பல்க்கான அமௌண்ட்ட பிரைஸா வாங்கிருவாரு. வாங்கி முடிக்கிறதோட அந்த சீசன் 1 வந்து குளோஸ் ஆகும். சீசன் 2ஓட ஸ்டார்ட்டிங்ல அதோட கன்டினியூட்டியா ஹீரோ அந்த வாங்குன பிரைஸ் மணிய யூஸ் பண்ணாம இந்த ஸ்குவிட் கேம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாரி களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதுக்காக அவர் ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. இந்த வின் பண்ண பணம் ஃபுல்லா அந்த ஸ்குவிட் கேம் எப்படி நடக்குது, எங்க நடக்குது அப்படிங்கிற மாரி டீட்டெயில் கண்டுபிடிக்கணும். இதன் மூலம் ஃபர்தரா அப்பாவி மக்கள்லாம் சாகக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா களத்துல இறங்கி தேடிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் சீசன் 1ஓட எண்டுல ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்து சுடப்பட்டிருப்பாரு. சீசன் 2ஓட கன்டினியூட்டில அந்த போலீஸ் ஆஃபீசர் உயிர் பிழைச்சிருவாரு. உயிர் பிழைச்சுட்டு கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவர்கிட்ட அவரோட உயர் அதிகாரி மறுபடியும் வந்து கிரைம்லயே ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு. ஆரம்பத்துல அந்த போலீஸ் ஆஃபீசர் ரிஜெக்ட் பண்ணிருவாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில ஹீரோவுக்கு மறுபடியும் அந்த ஸ்குவிட் கேம்ல விளையாடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ ஸ்குவிட் கேம்ல போய் விளையாண்டு எப்படியாவது இந்த கேம தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குவாரு. இதுக்கப்புறம் இந்த சீரிஸ்ல நடக்கிற சம்பவங்கள் தான் ஸ்குவிட் கேம் சீசன் 2. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, சீசன் 1 எந்த அளவு சூப்பரா இருந்துச்சோ, ஒளிப்பதிவு, பேக்கிரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், புரொடக்ஷன் டிசைன் ஒர்க்ன்னு சொல்லிட்டு சீசன் 1 எந்த அளவு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சோ, அதே மாரி தான் சீசன் 2வும் சூப்பராவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த சீரிஸ்ல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டர் டிசைன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இந்த சீரிஸ்ல சீசன் 1 மாரி தான் சீசன் 2லயும் ஹீரோ கேரக்டர், வில்லன் கேரக்டர், அப்புறம் சீரிஸ்ல இம்பார்ட்டன்ட்டா சில பிளேயர்ஸோட பேக் ஸ்டோரி எல்லாம் காட்டி, அவங்களோட கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாரி பண்ணியிருக்காங்க. சீசன் 1லயும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. சீசன் 2லயும் அதே மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜரா ஆல் கேரக்டர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளால சீரிஸோட கொஞ்சம் இன்வால்வ் ஆக முடியுது. சில இடங்கள்ல எமோஷனலாவும் கனெக்ட் ஆக முடியுது. நெக்ஸ்ட்டு இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லா நடிகர்களும் அவங்கவங்களுக்கு குடுத்த கேரக்டர புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸையும் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, இந்த சீரிஸ்ல மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 1 ஹவர் கிட்ட ஓடும். டோட்டலா இந்த சீரிஸ் 7 ஹவர் கிட்ட ஓடும். இந்த சீரிஸோட 1 எபிசோட், 2 எபிசோட் இந்த 2 எபிசோடும் நிறைய இடங்கள்ல என்னடா இவ்ளோ ஸ்லோவா ஓடுது அப்படிங்கிற மாரி ஃபீல குடுத்துச்சு. ஒன்ஸ் ஹீரோ அந்த ஸ்குவிட் கேம்க்குள்ள போன பிறகு சீரிஸ் ஸ்பீட் பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சீரிஸ நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. எபிசோட் 3, 4, 5, 6 இந்த 4 எபிசோட்ஸும் என்ன பொறுத்தவரைக்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. லாஸ்ட் எபிசோட் அதுக்கு முந்தைய எபிசோட்ஸோட கம்பேர் பண்ணும்போது சுவாரஸ்யம் கம்மியா இருக்க மாரி தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த எபிசோட்ல பயங்கரமா கன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் என்னடா கொஞ்சம் சுமாரா இருக்க மாரி இருக்கு. ஓவரா கன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரி ஃபீல உருவாக்குனுச்சு. ஓவராலா சொல்லணும்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் 2 ஸ்குவிட் கேம் சீசன் 1 அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. இருந்தாலும் ரொம்ப சுமாரான சீரிஸ்லாம் சொல்ல முடியாது. பார்க்கக்கூடிய சீரிஸ் தான். உங்களுக்கு ஸ்குவிட் கேம் 1 பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஸ்குவிட் கேம் 2வும் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது.
இந்த சீரிஸ் Netflixல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த சீரிஸ்ல வயலன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த சீரிஸ் எல்லாருக்கான சீரிஸ் கிடையாது. ஸோ என்னோட ரிவ்யூவ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸா பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.